இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் கழித்து சீஷர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுதே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 1:9 வாசிக்கிறோம். அங்கே ஒரு மேகம் அவரை அவர்கள் கண்களுக்கு மறைவாக எடுத்துக்கொண்டது. இயேசு பரலோகத்துக்கு செல்ல ஏன் ஒரு மேகம் வர வேண்டும்? இது வெறும் வானிலை மாற்றமா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் பழைய ஏற்பாட்டு நிழல் இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி சுழல் காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் செல்லும் பொழுது தன் சால்வையையும் மேண்டல், தன் ஆவியின் இரட்டிப்பான பங்கையும் எலிசாவுக்கு விட்டு சென்றார். இயேசுவின் பரமேறுதல் எலியாவின் சரித்திரத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒரு மாபெரும் நிஜமாகும். எலியா தன் சால்வையை மட்டுமே விட்டு சென்றார். ஆனால் இயேசு பரலோகத்துக்கு செல்லும் பொழுது தன் மாபெரும் வல்லமையையும் அதிகாரத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தன் சீஷர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். எலியாவின் நிகழ்வு ஒரு நிழல், இயேசுவின் பரமேறுதலும் ஆவியானவரின் வருகையும் நிஜம். இயேசுவை மறைத்து கொண்ட அந்த மேகம் சாதாரண மேகம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களை வழிநடத்திய தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கும் ஷெக்கீனா மகிமை. யாத்ராகமம் 16:10. இந்த மேகம் அவரை வரவேற்றது எதை காட்டுகிறது தெரியுமா? இது அவருடைய மரணத்தையும் பாடுகளையும் தேவன் முழுமையாக அங்கீகரித்து அவரை தன் வலது பாரிசத்தில் மாபெரும் அரசராக சிங்காசனத்தில் அமர வைத்தார் என்பதை காட்டுகிறது. இயேசுவின் பரமேறுதல் என்பது அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றார் என்பதல்ல. அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து பிரபஞ்சத்தை ஆளுகை செய்ய துவங்கிவிட்டார் என்பதின் அடையாளம். சீஷர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது வெண்வஸ்திரம் தரித்த 2 தேவதூதர்கள் தோன்றி, இந்த இயேசு எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்போஸ்தலர் 1:11. இது தானியேல் 7:13 உள்ள தரிசனத்தின் நிறைவேற்றமாகும். எப்படி மகிமையின் மேகத்தில் அவர் பரலோகத்திற்கு சென்றாரோ அதே மகிமையின் மேகங்களில் அவர் நியாய தீர்ப்பு வழங்க திரும்ப வருவார். மேலும் ஏன் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த தூதர்களின் வார்த்தைகளில் ஒரு மெல்லிய கண்டிப்பு இருந்தது. அதாவது இயேசு திரும்பி வரும் வரை சும்மா நிற்காமல் அவர் கொடுத்த சுவிசேஷ பணியை செய்ய புறப்படுங்கள் என்பதை இது உணர்த்தியது. இயேசுவின் பரமேறுதல் தேவன் அவருக்கு அளித்த வெற்றியின் அடையாளம். இன்று அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதி சீஷர்களைப் போல நாமும் வானத்தை மட்டுமே பார்த்து கொண்டு நிற்க போகிறோமா, அல்லது ஆவியானவரின் பலத்தோடு இயேசுவுக்கு சாட்சியாக உலகமெங்கும் செல்ல போகிறோமா?